ஹாய் காய்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த காட்ட போகிறேன். நானே அடிக்கடி சென்னை வந்திருக்கேன், பட் இந்த மாதிரி இடத்த நான் வந்து பார்க்கல, அதாவது கவனிக்கலன்னு தான் சொல்ல முடியும். என்ன இடம் அப்படின்னா, ஏர்போர்ட்லேருந்து நேராக கத்திப்பாறை பிரிட்ஜ் வரீங்களா, அந்த பிரிட்ஜில் அப்படியே நேராக போனீங்கன்னா கோயம்பேடு, ரைட் எடுத்திங்கன்னா கிண்டி. அந்த பிரிட்ஜில் மேலே ஏறாமல் கீழே வந்தீங்கன்னா கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் அப்படின்னு ஒரு இடங்க. இங்கே வந்து நிறையா கடை இருக்குது. கேஎஃப்சி, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கடை நிறையா இருக்குது. நான் பார்த்ததுலே ஓகே, இது வந்து சென்னையில் சூப்பர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பைக்குக்கு வந்து 3 ஹவர்ஸுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்க்கு. காருக்கு வந்து இப்போதைக்கு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம வண்டி உள்ளே போட்டாச்சு. நான் ஏர்போர்ட்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஏமாந்துட்டேன். என்ன அப்படின்னா, பார்க்கிங் வந்து இப்போ வேறு ஆள் கை மாறி போயிடுச்சு. அப்படிங்கிறனால 1 ஹவருக்கு மட்டுமே 210 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 420 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிபார்ச்சரில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தமாரி இடம் தெரியுதா உங்களுக்கு? ஜூனியர் குப்பண்ணா. இந்தமாரி சைடில் நிறைய கார்லாம் நிற்கிது. காருக்கு பிரச்சனை இல்லை, பைக்குக்கு மட்டும் இப்போதைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் மறுபடியும் ஏதாவது சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடையெல்லாம் வந்து நைட்டு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன கடை அப்படிங்கிறத இதில் நீங்கள் பாருங்கள். கேஎஃப்சி, ஜூனியர் குப்பண்ணா. ஸோ அந்த கடை மட்டும்தான் நம்மளுக்கு பேர் தெரியும், மற்ற கடையெல்லாம் பேரே தெரியாத கடையாக இருக்குது. நிறையா காரு. என் பயலெல்லாம் விட்டோன்னா அள்ளிட்டு போயிடுவோம். ஆமாம், எவ்வளோ அது கார்லாம்? எவ்வளோ ப்ரோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? 200 ஸ்டார்டிங்? ஓகே. இது அது வரைக்குமே இருக்குது கடை. நைட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி இருக்குது கடை. இதெல்லாம் வண்டிக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம சீட்டுக்கு பின்னாடி வச்சுக்கலாம், இடுப்புக்கு அந்த ஃபேனு இதெல்லாம் வச்சுக்கலாம். ஹாய், ஏரியாவுக்கு புதுசா? நான் தான் புதுசு, சாரி. சபுவே இருக்குது. இந்தமாரி ஏகப்பட்ட கடை இருக்குங்க. அதில் ஆரம்பிச்சிங்கன்னா நான் வந்ததுலேருந்து அப்படியே இது ஒரு சர்க்கிள். நல்லா இருக்குல்ல படம்? இடம் பார்க்க அழகாக இருக்குது. பிள்ளைங்க அழைச்சிட்டு வந்தால் ஜாலியாக இருப்பாங்க. பட் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள் ஓகே. இந்த பாருங்க, தீபாவளி ஸ்பெஷலுக்காக இங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்க அழகாக இருக்குல்ல? லைட்டிங்கு எனக்கு தெரிஞ்ச தீபாவளி டைமில் இங்கெல்லாம் களை கட்டணும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது இடம் பார்க்க. பட் எல்லாமே இது பிரிட்ஜுக்கு கீழே தாங்க வருது. ஸ்டார்பக்ஸ், ஐ காஃபி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதிலே போட்டிருக்கு பாருங்கள். குழந்தைகள் விளையாடும் இடம், உணவகம், வாகன நிறுத்தம், வாகனம் 1, 2. இடம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இடம் பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். இந்தமாரி இடம் வந்துட்டு வேறு எங்கேயாவது இருக்கா சென்னையில் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.